Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான கம்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதோட சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி, அதையும் நாம் எப்படி செய்து இந்த ரெசிபிலேயே பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள்லாம் இது போன்ற சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாமெல்லாம் இப்போ நிறைய இதை மறந்துட்டோம். திரும்பவும் நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணலாம். இதில் நாங்கள் வெறும் ரெசிபி மாத்திரம் லோட் பண்ணாமல் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவுமே எடுக்கிற ஃபுட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, அது நமக்கு எப்படி பாதிப்பு, எப்படி ஆரோக்கியம், நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு சாப்பிடும்போது நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இதை வீட்டில் எப்படி செய்வோம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நாம் ஃபர்ஸ்ட் 1 கப் கம்பு எடுத்துக்கலாம். இந்த கம்பு வந்து 8 hours ஊறி இருக்கணும் நமக்கு. அதுக்காக நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். அப்போ நமக்கு ஈவினிங் டிஃபனுக்கு ரெடி ஆகிடும், கரெக்டாகவும் இருக்கும். நைட் ஊற வச்சு காலையில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கம்பு நமக்கு 8 hours ஊறி வந்தால் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மாவாகி வரும். அவ்வளோதான், இது ஊற வச்சாச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான 1/4 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே 1/4 கப் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ, அதாவது புழுங்கல் அரிசி, இது நான் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம 3 to 4 hours ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 1/4 கப் இல்லைன்னா 1/3 கப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக, 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா நம்ம உளுந்தும் அரிசியும் ஈக்குவலாக ஆட் பண்ணோம், அதுதான் இதோட மெஷர்மெண்ட். அவ்வளோ நமக்கு நல்ல ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நாம் சேர்த்து அரைக்கும்போது தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்போடு சேர்த்து நாம் உளுந்தும் அரிசியும் கூட நாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு நமக்கு. ஸோ நைஸாக அரைப்பட்டுரும். தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதை ஒரு 4 hours நாம் அப்படியே புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சு தான் இது தோசையாக ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், இப்போ பாருங்கள் 4 hours கழித்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் தவா வச்சு தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தோசை வந்து உங்கள் விருப்பப்படி தின்னாவும் திக்காவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நாம் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை மாத்திரம் பார்க்கலாம். முக்கியமாக நமக்கு கம்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, மினரல்ஸ், விட்டமின்ஸ், டயட்ரி ஃபைபர் அண்ட் பாலிஃபினால், டிப்பிக்கல் மில்லட் ப்ரோட்டீன், இந்த மாதிரி இதில் நிறைய ஹை குவான்டிட்டி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு ஹெல்த்தியாக இருக்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க ஒரு சிலதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அதாவது மெக்னீஷியம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு கப் ஆஃப் கம்பு, அதாவது 200 கிராம் கம்பில் நமக்கு 6 mg மெக்னீஷியம் இருக்குது. இது நமக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, அதே சமயம் ஸ்ட்ரெஸ்லேருந்து நமக்கு ரிலீவ் ஆக ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு 1 கப் கம்பில் 6 mg மெக்னீஷியம் கிடைக்குது. அது உடலுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்து அதில் பார்க்குறீங்கன்னா டயட்ரி ஃபைபர், அதாவது இந்த ஃபைபர் வந்து நமக்கு நிறையவே இதில் இருக்குது. அதனால் கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை நமக்கு அதிகமாக்குது. கெட்ட கொழுப்புனால் நம்ம உடம்பில் வந்து ஸ்ட்ரோக், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், இது போல் பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ அதை வந்து இது குறைக்குது. ஸோ அப்போ நமக்கு கம்பு பாருங்கள் ஹெல்த் வைஸாக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்தது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹார்ட் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ் ஆகுது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருந்தாலுமே நம்மளோட வயசும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட ஃபிசிக்கலும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஆன்டி ஏஜிங்காக இது யூஸ் ஆகுது. அடுத்ததாக மெட்டாபாலிக் டிசீஸை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணுது. அதாவது பெண்களுக்கு முக்கியமாக இந்த மெட்டாபாலிசம் மாறும்போது நிறைய டிசீசஸ் வரும். சுகர் இல்லை பேக் பெயின், இந்த போன் சம்மந்தப்பட்ட வியாதிகள், இது போல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்பு ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு சிறுதானியம் தான். இது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஆனால் இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதோடு நம்ம ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இது போன்ற சிறுதானியங்களை நம்ம இது போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கம்பு தோசை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி. இது நாங்கள் எப்படி செய்கிறோன்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் ஒரு 3 பீசஸ் ஆஃப் தேங்காய் நல்லா அது மேலே இருக்க அந்த தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான 2 வரமிளகாய், ஒரு 3 பூண்டு பல், கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி தேங்காவோடு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நாங்கள் தேங்காய் அதிகமாக சேர்த்து பொட்டுக்கடலை குறைவாக ஆட் பண்ணிப்போம். அதோடு சேர்க்குற இஞ்சி பூண்டும் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முறை நீங்கள் இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம எந்த சட்னி அரைச்சாலும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் குறைன்னு அரைக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சட்னியை தாளித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசையும் சட்னியும் சர்வ் பண்ணிக்கலாம். கம்பு தோசையோட இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான தோசை தான் இன்றைக்கி நாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.